வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. சிவன் உறையும் இடம்னு நம்ம நம்பி வணங்குற இடம் எதுங்க? இமயமலையில இருக்கிற கைலாயம்தான். அந்த கைலாயத்திற்கே ஒரு தோஷம் உண்டு. என்ன தோஷம்னா, ராவணன் அந்த கைலாயத்தையே அசைச்சு பார்த்துட்டானாம். அதனால தோஷம் உண்டாயிடுது. அதே மாதிரி நாம இருக்கக்கூடிய இந்த தென்னாட்டுல இருக்கக்கூடிய பொதிகை மலை இருக்கு பாருங்க, அந்த பொதிகை மலைக்கும் தோஷம் உண்டு. ஏன்னா இசை இருக்கும்போது இசையினால அது மலையே உருகி போயிடுதான் பாருங்க. அதாவது இசை வாசிச்சாலோ இசை பாடினாலோ அந்த பொதிகை மலையே உருகி போயிடுதான். அதனால அதற்கு தோஷம் உண்டாயிடுது. ஆனா நம்ம தட்சிண கைலாயம் சொல்லக்கூடிய இந்த மலைக்கு மட்டும் எந்த தோஷமும் கிடையாதுங்க. இதுவும் கைலாயம் போலவே 3 அடுக்குகளை கொண்ட ஒரு மலைதான். ஆனா இந்த மலைக்கு மட்டும் எந்த தோஷமும் கிடையாது. அதனாலதான் தட்சிண கைலாயம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதே போல கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சிவபெருமான வணங்குனா சுகப்பிரசவம் நடக்கும், தாயும் குழந்தையும் நன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவஸ்தலத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருச்சி மாநகர் அப்படிங்கும் போதே நமக்கு ஞாபகம் வர்றது திருச்சி மலைக்கோட்டை தான். இந்த மலைக்கோட்டையில் உள்ள கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மலைக்கோட்டை எப்ப தெரியுமா உருவானதான்? விஞ்ஞானிகளால ஆராய்ச்சி செய்யப்பட்டு சொல்லப்பட்டது என்னன்னா, என்னைக்கு இந்த பூமி உருவானதோ அன்னைக்கு உருவான அவ்வளவு பழமையான கோட்டை தான் இந்த மலையுள்ள மலைக்கோட்டை. அதாவது இந்த மலை அவ்வளவு காலங்கள், அதாவது மில்லியன் பில்லியன் எப்படி சொல்றாங்களோ அவ்வளவு பழமையான ஒரு பாறைகளை கொண்ட ஒரு மலையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த மலை மேலதான் நம்ம மட்டுவார் குழலி சமேத தாயுமானவர் நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. தாயுமானவர் சுவாமி சுக பிரசவத்திற்காக வேண்டப்படுகிற ஒரு, அதான் தாயுமானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, தாய்க்கு நிகரானவர் அப்படிங்கிற, அதாவது தாய் தான் உயர்வு, அதை விட உயர்வானவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரே பரிகாரம் என்னன்னாங்க, அதை முன்னாடியே சொல்லிடுறேன் நானே. குழந்தை பிறக்கிறதுக்கும் சரி, சுகப்பிரசவமா ஆகிறதுக்கும் சரி, குழந்தை இல்லாதவர்களும் சரி, இங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, தாயுமானவருக்கு வாழைத்தார், அதாவது தாரோட இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த வாழைத்தாரை கொண்டு போய் தாயுமானவருக்கு அர்ப்பணிச்சு வணங்கி வழிபடுறாங்க. அது பிரசவம் முடிந்த பிறகு நமக்கு காரியங்கள் ஜெயமானதுக்கு அப்புறம் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க. அது ஏன் அப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, நம்ம சிவபெருமானோ செய்த திருவிளையாடல்கள் தான் அது. நான் சாதாரணமா எப்பவும் போலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதே போலதான் காவிரி கரையில அந்த பக்கம் யார் இருக்கா? மலைக்கோட்டை மேல தாயுமானவர் இருக்காங்க. இந்த கரையில இருக்கக்கூடிய ஒரு பெண் தினமும் அப்ப தண்ணி அதிகமா போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி டேம் கட்ட கிடையாது, பாலம் கிடையாது, எதுவுமே இல்லை இல்லையா. அப்ப இந்த பக்கம் மறுகரையில் இருக்கிற பெண் ஒருவள் அங்கிருந்து தினம் போய் போய் தாயுமான சுவாமிய வணங்கிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவ கர்ப்பவதியா இருக்கா. அப்போ கூட அவள் இந்த மலை மேல ஏறி தாயுமானவரை வணங்கிட்டு தான் இருக்கா. அவள் நிறை மாத கர்ப்பிணி ஆன போதும் தாயுமானவரை வணங்குறதுக்காக வந்துட்டா, இந்த பக்கம் வந்துட்டா, அதாவது மலைக்கோட்டைக்கு வந்துட்டா. திரும்பவும் தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப போகணும் அந்த கரைக்கு அப்படின்னா வெள்ளம் பிரவாகம் ஆயிடுச்சு. அதாவது அவ போகக்கூடிய அந்த படகு கூட செல்ல முடியாத அளவுக்கு வெள்ளம் அதிகமாயிடுச்சு. ஆற்றுல, காவேரி ஆற்றுல தண்ணி அதிகமா போயிடுச்சு. உடனே இவ அந்த நேரம் பார்த்து பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அமர்ந்து இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு.
உடனே அவ என்ன பண்றா, அம்மா எங்க அம்மா வந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்காளே, நான் இங்க இருக்கேனே, எனக்கு யாரு பிரசவம் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது மற்ற மக்கள் எல்லாரும் ஐயோ ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவ அம்மா நேரடியாவே அங்க வந்துட்டாங்க. எப்படி இந்த தண்ணியில இவ்வளவு பெரு வெள்ளத்துல உன்னால வர முடிஞ்சது அப்படி? ஆமா முடிஞ்சது, வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அத்தனை உதவிகளும் செய்து குழந்தை நல்லபடியா பிறந்துருது. ரொம்ப சந்தோஷமாயிடுது. சித்த நாளிலேயே, அதாவது குழந்தை பிறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவ அம்மா வரா. முன்னாடி இருந்தது அம்மா தானே, இப்ப யாரு இந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா குழந்தை பிறந்துருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து தன்னோட பெண்ணையும் பேரனையும் பேத்தியையும் அள்ளி எடுக்கிறாங்க. அவங்க குழந்தைய அள்ளி எடுக்கும்போது, அப்ப இவ்வளவு நேரம் நீ தானே இங்க இருந்து எனக்கு பிரசவம் பார்த்த, அப்படி இருக்கும்போது என்ன புதுசா வந்த மாதிரி பேசுற நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது, அதுக்கு இல்லையே நான் இப்பதானே வரேன், நான் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அதிசயமா சொல்லும்போது, அப்ப அவ உணர்ந்துட்டா. என்ன உணர்ந்தா? அந்த தாயுமானவரே சிவபெருமானே இங்க வந்து எனக்கு பிரசவம் பார்த்து என்னையும் குழந்தையும் காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏற்கனவே சிவபெருமான் மேல பக்தி அதிகம் உள்ளவ இப்ப அப்படியே பக்தி பரவசத்துல உருகியே போயிட்டாங்க. அதாவது யாரு இல்லைன்னு நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலும் சிவபெருமான் நமக்கு தகுந்த அளவு உருவத்துடன் வந்து நமக்கு உதவி புரிவார் அப்படிங்கிறது அந்த புராண காலத்துல இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு, இன்றளவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல அந்த திருநாள் சித்திரை திருவிழா இப்ப நடக்க போகுது. அந்த சித்திரை திருநாள்ல பங்குனி 5ஆம் தேதி, அதாவது சித்திரை திருநாள் வரக்கூடிய இடத்துல 5வது நாள்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை திருவிழாவோட 5வது நாள் செட்டி செட்டி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டி பெண் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவுல ஒரு பகுதியா அதை வச்சிருக்காங்க. அன்னைக்கு இதே போல மருந்திடிச்சு எல்லாத்துக்கும், அதாவது கர்ப்பிணிகள்லாம் அன்னைக்கு வந்து வழிபடுவாங்க. அப்ப வழிபடுற டயத்துல இந்த மாதிரி அந்த மருந்தெல்லாம் இடிச்சு கொடுக்கறதாவும் சொல்றாங்க. நம்ம குழந்தை வேணும்னாலும் சரி, குழந்தை மாசமா இருக்கவங்க சுகப்பிரசவம் ஆகணும்னாலும் சரி, இந்த இடத்துல இந்த நேரத்துல போய் வணங்கி நாம அந்த மருந்தை வாங்கி சாப்பிடணும். அப்படின்னு சாப்பிட்டா சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. இந்த சித்திரை தேர் திருவிழா இப்ப இந்த பங்குனி மாதம் முடிந்த உடனே வரப்போகுது. அப்ப நடக்கக்கூடிய இந்த 5ஆம் நாள் உற்சவத்துல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சித்திரை தேர் திருவிழாவுக்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னும் சொல்லிக்கிறேன். இத தாயுமானவர் மட்டுவார் குழலி அம்மையோட இந்த இடத்துல அருள்பாலிக்கும் போது நமக்கு குழந்தை பேரு, அடுத்தது நமக்கு மாங்கல்ய பாக்கியம், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த உலகம் உயவும், இந்த உலகத்தில் போர்கள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், எந்த உயிரும் தேவையில்லாமல் போகாமல் சிவன் நம்மளை காப்பாற்றணும், காப்பாத்துவாரு. நம்மளுடைய சிவபெருமான் இல்லைன்னா இந்த உலகத்துல வேற யாருங்க வந்து நம்மளை காப்பாத்த போறா? அப்படிப்பட்ட சிவபெருமான் கிட்ட நம்ம தாழ் பணிந்து வணங்கி வழிபடுவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வழிபடும் போது எல்லாமே இந்த அருள் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த கவலையும் இல்லாமல் மனசுல நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவோம். ஜெயகோரி ஜோதிடாலயத்திலேயே மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுல முதல்ல நம்ம எல்லா மக்களுக்கும் நல்லது கிடைக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறத அந்த சிவனடியாரை, அந்த சிவபெருமானின் கால்களை வச்சிருக்கோம். அதன்படி எல்லாமே நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற வழிபடுறதோட நான் இந்த பதிவிலிருந்து விடைபெறுறேன். நிச்சயம் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஓம் நம சிவாய.